சென்னை ஆவடியோட வேப்பம்பட்டுங்க. இந்த வேப்பம்பட்டி இடத்துல இந்த ஹைவேக்கு பக்கத்திலேயே இந்த திரையரங்குல பாத்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதும், நாங்க வந்து லேண்ட் தரோம் அப்படின்றாங்க. லேண்ட்ல பாத்தீங்கன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, 3 மாசம் இஎம்ஐ ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 30,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சரும் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது ஆண்டோர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. ஆவடில இருந்து அடிக்கடி உங்களுக்கு பஸ் விட்டுருக்கு. நமக்கு வந்து இங்க இருந்து பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து கரெக்டா 4.5 கிலோமீட்டர் வரும். பக்கத்துல திருநின்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் பக்கத்துல தான் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும், பட்டாபிரம்ல டைடல் பார்க் இருக்கு. நம்மளுடைய சைட்ல இருந்து பக்கத்துல ஒரு 15 மினிட்ஸ் நீங்க டைடல் பார்க் ரீச் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பதி எக்ஸ்பிரஸ் பைபாஸ் இருக்கு பக்கத்துல எல்லாம் வீடுங்க. நீங்க உள்ள அந்த நான் சொன்ன அந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் பைபாஸ்ல இருந்து நீங்க உள்ள வரப்பே புது புது வீடுகளை தான் பாத்துருப்பீங்க. வெல்கம் டு ரோமியோ விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என் பின்னாடி பாத்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி போற ஹைவேங்க. இப்போ இந்த ஹைவேல நம்ம நிக்கிற இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஆவடியோட வேப்பம்பட்டுங்க. இந்த வேப்பம்பட்டி இடத்துல இந்த ஹைவேக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்துட்டு ராப்சோல் கம்பெனி கொடுக்குற ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா செரோனோங்க. இந்த செரோனோல பாத்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதும், நாங்க வந்து லேண்ட் தரோம் அப்படின்றாங்க. லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆஃபர் வந்து முக்கியமானது கொடுத்திருக்காங்க. அந்த ஆஃபர் பேர் என்ன, ஷாபூத்ரிங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எந்த ஒரு லேண்ட் வாங்கினாலும் சரிங்க, அது கார் இருக்கட்டும், ஈஸ்ட் நார்த் ஃபேசிங்கா இருக்கட்டும், இல்ல எங்க நீங்க வாங்குனாலுமே அந்த 3 ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் என்னன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, 3 மாசம் இஎம்ஐ ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 30,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சரும் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ நம்ம இந்த ஹைவேல இருந்து லேண்ட் ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு. நான் லேண்ட் உள்ள போயிட்டு டீடைல்டா தெளிவா அங்க ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க கிட்ட சொன்ன சைட்டுக்குள்ள இப்ப நான் வந்துட்டேன். சார் தான் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போறாரு. வணக்கம் சார். சொல்லுங்க. தினேஷ்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே சார். நம்ம இந்த என்ன கம்பெனி, நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நம்ம வந்து டாப்ஷன் கம்பெனி ஆக்சுவலா சென்னையில 15% சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டி செரினோ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இங்க மட்டும் இல்ல, நம்ம சென்னையில வந்து ஒரு 8 இடத்துல இப்ப கரண்ட்லி ரன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட். இப்ப இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து புது ப்ராஜெக்ட் இப்பதான் லான்ச் பண்ணோம். ப்ராஜெக்டோட நேம் வந்து செரினோ வேப்பம்பட்டு, ஆவடி வேப்பம்பட்டு. நமக்கு இந்த சைட்ல இருந்து பக்கத்துல ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் என்ன இருக்கு? நம்ம லேஅவுட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல வந்து ஸ்ரீ விவேகானந்தா சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. ஓகே. அடுத்து வந்து எல்லாருக்குமே தெரியும் வேப்பம்பட்டுல வந்து ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அடுத்து பஜ்ரங் காலேஜ் இருக்கு. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் சொல்லிட்டோம். பக்கத்துல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கா நமக்கு வந்து திருவள்ளூர் ஜிஹெச் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அப்போ இங்க இருந்து நியர்பை தான் இல்லீங்களா? நம்ம எல்லாமே நியர்பை தான். திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல் நியர்பை தான். ஓகே சார். அது மட்டும் இல்லாம ஏசியாலே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த 6-வே 6 வழிச்சாலை 10 வழிச்சாலைன்னு கனெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. அது இங்கதான் பக்கத்துலன்றாங்க. அது ஆக்சுவலா என்னன்னா நம்ம லேஅவுட்டோட மிகப்பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா இப்ப புதுசா போட்டிருக்காங்க பைபாஸ். ஆக்சுவலா திருப்பதி எக்ஸ்பிரஸ் பைபாஸ் நேரா திருப்பதி போகும். அந்த எக்ஸ்பிரஸ் பைபாஸ் வந்து நம்ம லேஅவுட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். 2.5 கிலோமீட்டர்ல நேரா வந்துடும் லேஅவுட் வந்துடும். ஆக்சுவலா இந்த லேஅவுட் வந்து வேப்பம்பட்டு சிவன் வாய் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் நேம் சேரணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து மெயின் ரோடு, கவர்மெண்ட் பஸ் போற ரோடு, ஆண்டூர் ப்ராஜெக்ட். இது ஆண்டூர் ப்ராஜெக்ட்னால நமக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. ஆவடில இருந்து அடிக்கடி உங்களுக்கு பஸ் விட்டுருக்கு. ஓகே. ஆவடில இருந்து அடிக்கடி பஸ் இங்க வரும். பஸ் ஸ்டாப் பார்த்தா நம்ம லேஅவுட் வந்து ஒரு 30 மீட்டர் தான். வெறும் 30 மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பே இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம லேஅவுட் ஆர்ச் கிட்ட நீங்க கை காட்டாங்க பஸ் நிக்கும். ஓகே. அங்கேயே நிக்கும். அங்கேயே பஸ் நிக்கும். இப்ப இங்க இருந்து நமக்கு இந்த கோயம்பேடு அங்க போறதுக்கு பஸ் அங்க கோயம்பேடுல இங்க டேரக்டா பஸ் போறது இருக்கு. இங்க இருந்து கோயம்பேடுக்கு டேரக்டா பஸ் போகும் கோயம்பேடு. ஓகே சார். இது பக்கத்துல நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் என்ன சார் இருக்கு? நமக்கு வந்து இங்க இருந்து பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து கரெக்டா 4.5 கிலோமீட்டர் வரும். ஓகே. 4.5 கிலோமீட்டர்ல நமக்கு வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பக்கத்துல திருநின்று ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் பக்கத்துல தான் இருக்கு. அதுவும் நியர்பைல தான் வரணும். அதாவது அது ரொம்பலாம் இல்ல, அதுக்கு இதுக்கு ஒரு 100 மீட்டர் தான் நினைக்கிறேன். ஆமா, 2 ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு பக்கத்துல தான் இருக்கு. இது எல்லாமே ஆட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம டாடா ஸ்டீல் இருக்கு, இண்டஸ்ட்ரி கம்பெனி. நீங்க ஒர்க் எதுவும் பாக்குறீங்கன்னா நியர்பை பாக்குறேன் டாடா ஸ்டீல் இருக்கு. இங்க 3 கிலோமீட்டர் தான். அது உங்களுக்கே தெரியும் பட்டாபிரம்ல டைடல் பார்க் இருக்கு. ஓகே. அந்த பில்டிங் இங்க இருந்து நம்ம லேஅவுட்ல பார்த்தாலே தெரியும். நம்மளுடைய சைட்ல இருந்து பக்கத்துல ஒரு 15 மினிட்ஸ் நீங்க டைடல் பார்க் ரீச் பண்ணிடலாம். டாடா ஸ்டீல் இது மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு நம்ம லேஅவுட் சொல்லி. இப்போ நமக்கு இதெல்லாம் இல்லாம வேற எதனா அப்கமிங் ப்ராஜெக்ட் எதனா நம்ம சைட் பக்கத்துல இருக்குங்களா? இப்போதைக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பதி எக்ஸ்பிரஸ் பைபாஸ் இருக்கு. ஓகே. ரெண்டாவது என்னன்னா நமக்கு திருநெல்வேலி வரைக்கும் சிஎம்டி அப்ரூவல் வந்துருச்சு. இப்போ நம்ம லேஅவுட் பார்த்தீங்கன்னா டிடிசி தான் அப்ரூவல். அதனால திருநெல்வேலி சிஎம்டி அப்ரூவல் வந்திருக்கனால நமக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா சிஎம்டி அப்ரூவல் தான் வரும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு ஆமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு அடுத்து வர சிஎம்டி அப்ரூவல் இதாக இருக்கும். இதுவாதான் இருக்கு. ஏன்னா இது பக்கத்துலயே இருக்கு. ஆமா. மொத்தம் டோட்டலா எவ்வளவு ஏக்கர்ல பண்ணிருக்கோம், எவ்வளவு பிளாட்ஸ் போட்டுருக்கோம், சோல்ட் அவுட் எப்படி ஆயிடுச்சு, அதை பத்தி நம்ம லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர் ப்ராஜெக்ட். இந்த 30 ஏக்கர்ல இப்போதைக்கு நம்ம 10 ஏக்கர் பண்ணிருக்கோம். 10 ஏக்கர் 290 பிளாட் மட்டும் 10 ஏக்கர்ல 290 பிளாட். ஆமா. ஓகே. 290 பிளாட் போட்டுருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு லேஅவுட். ஸ்டார்டிங் 600ல இருந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கிரவுண்ட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஒரு கிரவுண்ட் வரைக்கும்
கிரவுண்ட் எவ்வளவு நீங்க பை பண்ணலாம் பண்ணிக்கலாம். அது இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்து 20 ஏக்கர் ரெடியா இருக்கு. அப்ரூவல் வாங்கி ரெடியா இருக்கு. ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 டெவலப் பண்ணி நம்ம சேல் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஃபேஸ் 1 தான் லான்ச் பண்ணி ஃபேஸ் 1 மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்கோம். அதுல 290 பிளாட் 290. ஆமா. உங்களுக்கு நீங்க சில பேர் கார்னர் பிளாட் கேட்பாங்க, நார்த் ஈஸ்ட் பேசிங் கேட்பாங்க, எல்லாமே அவைலபிளா இருக்கு. 2 நாளே லான்ச் பண்ண 2 நாளே 102 பிளாட் புக் பண்ணலாம். அது சென்னையில ஏதோ ஒரு ஆமா ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். ஆக்சுவலா இந்த ஆவடி சரௌண்டிங்லயே அதிக ரெக்கார்ட் 2 டேஸ்ல அதிக பிளாட் புக் பண்ணது நம்ம தான். வெறும் லான்ச் பண்ண 2 நாள்ல 102 பிளாட் புக் பண்ணி அந்த ரெக்கார்ட் நாங்க தான் பிரேக் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஆவடி சரௌண்டிங்ல பண்ணதே இல்லை, நம்ம தான் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தா 102 பிளாட் புக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு 45 பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கும். ஓகே, ஏன்னா சுத்தி இது இங்கத்துக்கு சுத்தி இருக்கிற ஒரே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அதுவும் நம்மளுக்கு ஹைவே பக்கத்துல இருக்குன்றது. ரெண்டாவது பக்கத்துல எல்லாம் வீடுங்க. நீங்க உள்ள அந்த நான் சொன்ன அந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் பைபாஸ்ல இருந்து நீங்க உள்ள வரப்பே புது வீடுகளை தான் பாத்துருப்பீங்க. கான்செப்ட் என்னன்னா ஆவடி அம்பத்தூர் இருக்க மக்கள் எல்லாம் இப்ப இங்க தான் மைக்ரேட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா அங்க இருக்கிறதுக்கும் 4000 ஏர் டிஃபரன்ஸ் வரும். அங்க தான் மைக்ரேட்டே வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது நம்ம லைவ் பக்கத்துல ஃபுல்லா வீடுங்க தான் ஃபுல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்ரிசியேஷன் உங்களுக்கு நல்ல ஹை வேல்யூல இருக்கு உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சார். இப்போ நம்மளுக்கு இங்க இருந்து ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜா போறதா இருந்தாலுமே பக்கத்துல நமக்கு இருக்கு. இப்போ எல்லாமே ஒர்க்கிங் பீப்புளா இருந்தாலும் சரி, ஹைவே ஆக்சஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ இவ்வளவு இருக்கிற இந்த மத்தியில நமக்கு லான்ச்சிங் ஆஃபரா எதனா ஒரு லிமிடெட் ஆஃபரா நம்மளுக்கு ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க. இங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ போய் ஆக்சுவலா வந்து இந்த ஏரியால மார்க்கெட் பிரைஸ் பார்த்தா 2600 2500 வரைக்கும் போயிட்டு நம்ம லான்ச் பண்றதுன்னா வெறும் 1840 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணுவோம். ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1840 ரூபா தான். 1840 வெறும் 1840 தான். இது மட்டும் கிடையாது, இந்த 1840 பிரைஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம நாங்க ஆஃபர் கொடுக்குறோம். 3 ஆஃபர் கொடுக்குறோம். ஆஃபர் பேருன்னா ஷாபுத்ரி. 3 ஆஃபர் இப்ப அதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. 3 ஆஃபர் என்னன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 800 ஸ்கொயர் ஃபீட் பை பண்ணீங்கன்னா 770 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். 30% ஃப்ரீ. அடுத்து ரெண்டாவது ஆஃபர் என்னன்னா 30,000 மதிப்புள்ள கிஃப்ட் வச்சு. மூணாவது ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மாசம் இஎம்ஐ நாங்களே பே பண்ணிப்போம். இந்த 3 ஆஃபருமே இருக்கு. பெருசாச்சு 3 பெரிய ஆஃபர். ஆமா, இதுவே உங்களுக்கு இந்த 3 ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு 1840 பிரைஸ்ல கொடுக்கும். 1840 தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட். அது மட்டும் இல்லாம ஆஃபர் என்னன்னா ஷாபுத்ரி அந்த ஆஃபர் பேரு 3 ஆஃபர் கொடுக்கும். 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ, 30,000 ரூபாய் கிஃப்ட் வச்சு இருக்கு. 3 மாசம் இஎம்ஐ. அதாவது நாங்க இப்போ ஒரு லோன் ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 மாசம் நாங்களே பே பண்ணிப்போம். 3 மாசத்துக்கு அப்புறமா தான் நாங்க பே பண்ணா பரவாயில்ல. ஆமா, அது எவ்வளவு இஎம்ஐ இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் வந்து டென்னர் கம்மியா எடுப்பாங்க, 5 வருஷம் 7 வருஷம் எடுப்பாங்க. அவங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ அதிகமா இருக்கும், 20,000 25,000 அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்ம 3 மாசம் இஎம்ஐ நாங்க பே பண்ணிடுவோம். அது எவ்வளவு இருந்தாலும் சரி. ஒரு கிரவுண்ட் கொடுத்து வாங்குறேன், அது வரனாலுமே 3 மாசம் ஃப்ரீ. நீங்க எத்தனை கிரவுண்ட் வேணாலும் சரி 3 மாசம் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். பரவாயில்லைங்க சார், நீங்க சொல்றது பல ஆயிரம் வரும், சில பேருக்கு லட்சத்திலே கூட வந்து நிற்கும். இந்த மாதிரி ஆஃபர் வந்து ப்ராப்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க, வேற எங்கேயுமே நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நம்ம லேஅவுட்டோட அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். 33 ஃபீட்ல வந்து பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள 33 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 80,000 லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். வாட்டர் கனெக்ஷன் கரண்ட்ல ரன்ல இருக்கு. ரெண்டாவது வந்து 30 to 40 ஃபீட்லயே கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் உங்களுக்கு. டிடிஎஸ் வேல்யூ இங்க ரொம்ப லோ தான். டேரக்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான், சால்ட் வாட்டரும் கிடையாது. டேரக்ட் ட்ரிங்கிங் ஸ்வீட் வாட்டர் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்தாச்சு. எல்லா பிளாட்டுக்கும் அம்யூனிட்டி ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம அடிஷனலா பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 29,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பார்க் கட்டிட்டு இருக்கோம். 29,000 ஸ்கொயர் ஃபீட்ல யாருமே 29,000 ஸ்கொயர் ஃபீட்ல பார்க் கட்ட மாட்டாங்க. நம்ம 29,000 ஸ்கொயர் ஃபீட்ல பார்க் கட்டுறோம். அந்த பார்க்ல வந்து பேட்மிண்டன் கோர்ட், கிளப் ஹவுஸ், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா எல்லாமே அந்த பார்க்லயே கவர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம லேஅவுட்ல வந்து ஒரு 4 அடி சொன்ன மாதிரி 60 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லேஅவுட்ல 11 லட்சம் இருந்தா போதும். உங்க கையில 11 லட்சம் இருந்தா போதும், இங்க நீங்க ஒரு லேண்ட் பை பண்ணிக்கலாம். ஆவடி வேப்பம்பட்டுல 11 லட்சம் இருந்தாலே போதும், உங்க கையில நீங்க ஒரு லேண்ட் பை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பிரைஸ் 2 லட்சம் டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும், உங்களால நீங்க லேண்ட் பை பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 80-90% நாங்களே லோன் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா கேட்டுக்கோங்க, இப்போதைக்கு லிமிடெட் ஆஃபரா தான் போயிட்டு இருக்கு. நம்புவீங்களா தெரியல, இது ரொம்ப ஹைவே பக்கத்துல இருக்கு. வெறும் 1840 ரூபா தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஒரு 3 ஆஃபர் ஷாபுத்ரின்னு சொல்லிட்டு அது விளையாடுற கேம் வச்சு மெயின் பண்ணுவீங்களா? ஓகே, ஷாபுத்ரி சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆஃபர் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, 30,000 ரூபாய் கிஃப்ட் வச்சு கொடுக்குறாங்க. நீங்க எந்த ஒரு லேண்ட் வாங்கினாலும் எவ்வளவு பேர் லேண்ட் வாங்கினாலுமே நெக்ஸ்ட் அந்த லேண்ட் வாங்கி அடுத்த 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆஃபர் எங்கேயும் கிடைக்காது. கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கேப் பண்ணி கொடுப்பாங்களா? இங்க கண்டிப்பா நாங்க கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். பிக்கப் அண்ட் டிராப். நீங்க சென்னையில எந்த ஏரியால இருந்தாலும் சரி உங்க வீட்டு வாசலே கேப் பண்ணிக்கும், டிராப் வரைக்கும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து நாங்களே முடிச்சு திருப்பி வீட்டுக்கு நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். வந்து பாத்துட்டு போறது கேட்டுங்க, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாலும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். ஃப்ரீயா கேபும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப யாரும் பண்றதுல அந்த மாதிரி இன்னொரு வீடியோல பாப்போம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.